ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரூஃபா கார்னர். இன்றைக்கி ஒரு ரெசிபி ரீக்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். மேங்கோ மோர்மிளகாய் பஞ்ச் மாக்டைல். இந்த ரெசிபி மாஸ்டர் செஃப்பில் சுனிதா பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதை செஞ்சு காட்டியிருக்கேன். அவங்க அளவு வரலைனாலும் ஒரு 50% என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். அவங்க ஒரு ஆரஞ்சில் என்ன பண்ணாங்கன்னா, அதை நல்லா ஃப்ரை பண்ணாங்க தவாவில். அதில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிட்டாங்க. ரெண்டுத்துலேயுமே சுகர் சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு தவாவில் ஃப்ரை பண்ணி எடுத்தாங்க. அப்போ தான் ஒரு ஸ்மோக்கி எஃபர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் அதே மாதிரி ஒரு தவா எடுத்திருக்கேன். அதை நான் கொஞ்சமாக ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த ஆரஞ்சு நம்ம சுகரை மேலே அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி கவுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இதை நல்லா ஸ்மோக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அது கூடவே என்ன செஞ்சேன்னா, ஒரு மோர் மிளகா அதையும் நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அவங்களும் அது மாதிரி தான் ஃப்ரை பண்ணேன்னு சொன்னாங்க. அப்போ தான் நம்ம க்ரஷ் பண்ணுறப்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சமாக லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஒன்று அது காரமாக இருக்கும். இப்போ அந்த கேப்பில் இன்னொரு ஆரஞ்சை இது மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் மிக்சரில் நான் அதை ஜூஸ் எடுத்துக்கிறேன். இது எதுக்காகனா, இன்னொரு ஜூஸை அவங்க இன்னொரு ஆரஞ்சு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு ஆரஞ்சு சிரப் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஆரஞ்சை நான் இதில் ஏதாவது உங்கள் ஜூஸ் கிரைண்டரில் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கோங்க. நான் அவங்க அளவு பண்ணலைனாலும் ஏதோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்தாச்சு. இதில் பல்ப்லாம் மேலே ஃபில்டர் ஆகிடும். ஸோ இந்த ஜூஸை நம்ம ஒரு தவாவில் மாற்றிக்கலாம். இப்போது இதில் ஊற்றிட்டேன். ஸ்டவ்வில் நீங்கள் லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, இந்த ஆரஞ்சு ஜூஸ் என்ன ஆகுனா அப்படியே கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக நான் இப்போ ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இடையில கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா அது பேர்ன் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் இந்த கேப்பில் போய் தோசை தவாவில் வச்சு இந்த ஆரஞ்சு எடுத்து பார்த்தேன். நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நம்ம பேர்ன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஸ்மோக் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ஆரஞ்சை நான் ஜூஸ் எடுத்துருக்கேன். அவங்க இதில் தான் ஜூஸ் எடுத்தாங்க. ஸோ அதனால் நானும் இதை அப்படியே ஜூஸ் மிக்சரில் நான் இந்த ஜூஸ் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நான் ஏதாவது ரீக்ரியேட் பண்ணணும் ரெசிபி அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை ரீக்ரியேட் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த ஜூஸ் என்ன பண்ணுறேன், நீங்கள் எந்த ஜூஸில் இதை சர்வ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஒரு ஜூஸ் கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஜூஸை நான் எடுத்துக்கிறேன். இது எதுனா நம்ம ஆரஞ்சு சுகர் போட்டு ஸ்மோக் பண்ணோம் இல்லையா, அந்த ஆரஞ்சு ஜூஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்மோக் பண்ண பல்ப் இருக்கு இல்லையா, அதை நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதை கடிக்கும் போது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும்ல, அந்த டேஸ்ட்டுக்கிட்ட நான் இதை சேர்த்துக்கிட்டேன். அது கூட நம்ம அந்த மோர் மிளகாவை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட அவங்க புதினா இலையுமே நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. நான் அதே மாதிரியே சேர்த்துக்கிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு யோசனை வந்துச்சு. அந்த கிளாஸில் அந்த ஆரஞ்சை சுகர் போட்டு ஃப்ளேம் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம அந்த ஃப்ளேமர் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஆரஞ்சை ஸ்மோக் பண்ண பல்ப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் அப்படியே கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டேன். அது கூட கொஞ்சமாக சுகரையும் போட்டுட்டேன். சுகரையும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாஸ் இருக்குல்ல, அதை நான் இது மேலே கவுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா கிளாஸ் எல்லாம் கவுத்துட்டு அந்த எல்லா எட்ஜஸ்லேயும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிட்டேன். சுற்றி எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா ஆரஞ்சு அந்த ஜூஸ், அதெல்லாம் எல்லாத்தையும் ஊற்றிட்டு இப்போ நான் ஆரஞ்சு அந்த சிரப்பு நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி திக்காக வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அதுக்காக. ஸோ இப்போ அதையும் அவங்க ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளாஸில் ஒரு ஸ்பைரல் மாதிரி என்னோட ஆரஞ்சோட தோலில் பண்ணியிருந்தாங்க. சரி, அதையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆரஞ்சு தோல் எடுத்துகிட்டு அதில் உள்ளே இருக்கிற ஒயிட் கலரில் இருக்குல்லையே, அது முடிஞ்ச அளவு எவ்வளோ எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். ஸோ அப்போ தான் நல்லா மெலிசாக இருக்கும், நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் அதை இது பண்ண முடியும், மோல்ட் பண்ண முடியும். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது எல்லாத்தையும் ஒரு குட்டி குட்டியாக லைனில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். அவங்க அந்த மாதிரி தான் பண்ணாங்க. அவங்க மாஸ்டர் செஃப்பில் அது அவ்வளோ டீட்டெயிலாக காட்டல. அவங்களோட சேனலில் போட்டிருந்தாங்க. நான் அதை பார்த்து அவங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வார்ம் வாட்டரில் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் இல்லை ஒரு 1 மினிட் அப்படியே ஸ்மோக் பண்ண வச்சிடலாம். இப்போ ஸ்மோக் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு பேம்போ ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். அதில் இந்த மாதிரி இதை அப்படியே ஸ்பைரல் ஷேப்பில் சுற்றிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டிங்கன்னா அது அப்படியே செட் ஆகிடும். ஸோ நான் அது மாதிரி தான் இதை செஞ்சேன்.
இப்போ ஒரு ஸ்பைரல் ரெடி ஆகிடுச்சு. நான் சின்னதாக எடுத்ததுனால ரொம்ப குட்டியாக இருந்தது. இப்போ நம்ம எந்த கிளாஸில் இதை சர்வ் பண்ண போகிறோமோ அதில் இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க. இப்போ அது கூட என்ன பண்ண போகிறேன்னா, நான் சோடா எடுத்திருக்கேன். நான் கோழி சோடா அங்கே யூஸ் பண்ணாங்க, நம்மக்கிட்ட அது இல்லை. ஸோ நார்மல் சோடா நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாக்டெயில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு தெரில, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் நான் டேஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ரீக்ரியேஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பை பாய்.